ஹாய்! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். அத நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில போட்டு வேக வச்சுக்கிறேன். நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. இந்த மாரி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப அடுப்ப பத்த வச்சு ஒரு வாணல் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமா கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வெங்காயத்த வதக்கிக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அத கீறி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அத நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்ப நல்லா தக்காளி வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பச்சை பயிர இதில ஊத்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி கலந்து ஊத்திக்கிறேன். இப்ப நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்ப நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதில இருக்க வெங்காயம் நல்லா வேகணும். பச்சை மிளகாய் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இத சூடான இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.